மாம்ஸ் இப்படி தூங்குறா அப்படி? ஏன் தாத்தா இவர் என்ன இப்படி தூங்குறாரு? கல்யாணம் ஆன நாள்ல இருந்தே இப்படித்தாயா. என்னாச்சு இவருக்கு? பகலெல்லாம் தூங்குறது, பாண்டியன் வந்தவொடனே திட்டு வாங்குறதே வேலையா இருக்கு. சரி இவரு குடவுன்லயோ இல்ல வீட்லயோ போய் தூங்க வேண்டியதானே? அட விடப்பா. சரி எழுப்பி போக சொல்லவா குடவுனுக்கு? எதுக்கு அங்கெல்லாம் போக சொல்லிக்கிட்டு? இவருக்கு மட்டும் எப்படிதான் மூக்கு வேர்க்குதோ? எதுக்கிட்ட இவனை போய் அங்கே போய் தூங்க சொல்லிக்கிட்டு ஒன்று பண்ணுறியா? கூடயே போய் தாலாட்டி படி தூங்க வச்சுட்டு வந்துடுறியா? இல்லைங்கப்பா, பார்க்கறதுக்கு பாவமா இருந்துச்சு அதான். ஏன் மாமா இவனுக்கு என்ன ஆச்சு? எது உடம்பு எதுவும் சௌரியம் இல்லையா? விடியா, புது மாப்பிள்ள தூங்கிட்டு போறேன். ஆடா நீங்கள் வேற மாமா. இன்னும் எத்தனை நாளைக்கு அவனை புது மாப்பிள்ளை இருப்பீங்க? ஊர் உலகத்தில் இவன் மட்டும்தான் கல்யாணம் பண்ணியிருக்கானாக்க, வேற யாரும் கல்யாணம் பண்ணலையா? இங்கே பாருங்க, 3 பேர் இப்படி கத்தி பேசிக்கிருக்கான். கொஞ்சமாவது முடிச்சு பார்க்குறான் பாருங்க. இளைய பள்ளி இலை. அப்பா அப்பா இருங்க, நானே எழுப்புறேங்கப்பா. மாமா மாமா. மச்சான் மச்சான். என்னடா முழிக்கிற? அது வந்து இலை ஏடா நினச்சிக்கிருக்க உன் மனசுல? அது தூக்கம் வந்துருச்சு மச்சான். தெரியுதுடா, அதான்டா காலங்காத்தால வியாபாரம் பார்க்குற டயத்தில் அதுவும் பட்டை பார்க்கல எப்படா தூக்கம் வருது? இல்லை பழனி, டெலிவரியெல்லாம் அம்மிட்டு கிடக்குடா. அதெல்லாம் தெரியுமா தெரியாதா உனக்கு? மாமா கொஞ்சம் தூங்கட்டுங்கப்பா, டெலிவரிலாம் நான் பார்த்துக்கிறேன். இல்லை இல்லை வேணாம் மச்சான், நான் ஒரு டீ குடிச்சா எனக்கு தூக்கம் போயிடும், அப்புறம் நானே பார்த்துக்கிறேன். போட போய் டீ கீயை குடிச்சிட்டு வந்து பொறுப்பாக வேலை பார்க்க பாடுறேன். சும்மா திரும்ப என்னை கத்த வைக்காதடா. சரி மச்சான், சரிங்க மச்சான். அப்பா நானும் அப்படியே. நீயும் டீ சாப்பிடணுமா? போங்கடா போய் குடிச்சிட்டு வாங்க. பாருங்கடா, டீயை குடிச்சிட்டு வந்துட்டு 1 மணி நேரத்தில் எல்லா ஆர்டரையும் முடிக்கணும். முடிச்சிடறேன். போலாம் மாமா.